அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் மேற்கொண்டு வரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் குத்துக்கல் வலசையை தொடர்ந்து தற்போது கொடிக்குறிச்சி பகுதியில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு எனக்கு என்ன ஆனாலும் நீங்க ரேஷன் கார்டு வாங்கி எனக்கு தரணுமா? உங்க வந்துச்சு, அதையும் நிப்பாட்டிட்டாங்க. எனக்கு ரேஷன் கார்டு வந்து பிடிக்கிட்டு விட்டுட்டாங்க. 3 நாள் அழுது போய் கேட்டேன், கொடுக்க மாட்டேட்டாங்க. அந்த நன்றி எனக்கு நீங்க செய்யணும். ரெட்டலைக்கு ஓட்டுக்கு என் வீட்டுக்காரோட போதாங்களா இருந்தாங்க. எனக்கு அது நீங்க வாங்கி தரணும். என் பேர கிட்ட சொல்லுங்க. ஆமா, எனக்கு இது வேணும். எனக்கு அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை 2வது நாளாக மேற்கொண்டு வரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு செல்லும் வழிநெடுகிலும் உற்சாகமான வரவேற்பு வழங்கப்பட்டு வருகிறது. குத்துக்கல் வலசையை தொடர்ந்து தற்போது கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொடிக்குறிச்சி பகுதியில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு ஏராளமான பொதுமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் திரளாக திரண்டு உற்சாக வரவேற்பை அளித்து வருகிறார்கள். பெண்கள் பலரும் தங்களுடைய கோரிக்கைகளையும் புரட்சித்தாய் சின்னம்மாவிடம் முன்வைத்து வருகிறார்கள். அதன் காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் அவர்களின் பெருமைகளையும் பெண்ணினத்தின் பாதுகாவலராக விளங்கிய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆற்றிய தன்னலமற்ற சேவைகளையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் மக்கள் பயணமாக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை நேற்று தொடங்கினார். நேற்று தென்காசி சட்டமன்ற தொகுதியில் நள்ளிரவு வரை நீடித்த அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் இன்று கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்று வருகிறது. கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு திரளான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் வழிநெடுகிலும் உற்சாகமான வரவேற்பு அளித்து வருகிறார்கள். பூரண கும்ப மரியாதை, வீரவாள் நினைவு பரிசாக வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாக வரவேற்பினை கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் பொதுமக்களும் வழங்கி வருகிறார்கள். தற்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொடிக்குறிச்சி பகுதியில் கிராம மக்கள் பலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை சந்தித்து கொடிக்குறிச்சி பகுதியில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டதோடு பெண்கள் பலரும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை சந்தித்து கோரிக்கைகளையும் முன்வைத்தார்கள். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் புரட்சி தலைவரின் புரட்சி தலைவியின் வழிவந்த கழக உடன்பிறப்புகளே, தமிழக மக்களே, உங்களை எல்லாரையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளுடைய ஆட்சி வரும்போதெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு நல்லதை செய்திருக்கிறோம். ஆனால் இந்த திமுக அரசு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களுக்கு எதையும் செய்யவில்லை. அவர்கள் தனக்கு வேண்டியதை மட்டும் செய்து கொள்கிறார்கள். மக்களை தவிக்க விட்டுவிட்டு இந்த 3.5 ஆண்டு காலமாக அவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் வரும் வழியில் இந்த ஊர்
பெயர் கொடிக்குறிச்சி கிராமம். இந்த கொடிக்குறிச்சி கிராமத்திற்கு பஸ் வசதி கிடையாது, தண்ணீர் வசதி இல்லை. அந்த மக்கள் தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறார்கள். அது மட்டுமல்ல, தென்காசியில் இருந்து கடையநல்லூருக்கு போகும் பஸ் இந்த வழியாகத்தான் செல்கிறது. ஆனால் இங்கு பஸ் நிறுத்தப்படுவதில்லை என்பது பெரிய குறையாக இருக்கிறது. அதனால் இந்த அரசாங்கம் உடனடியாக இதை பார்த்து சரி செய்ய வேண்டும். அவர்கள் கேட்பது ஒன்றுதான், தென்காசியில் இருந்து கடையநல்லூர் போகும் வழியில் ரோடில் ஒரு 10 நிமிஷம் நின்றாலே அவர்கள் வந்து போவதற்கு ஈஸியாக இருக்கும் என்று கேட்கிறார்கள். அந்த உதவியை செய்ய வேண்டும் என்று இந்த மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக அம்மாவினுடைய ஆட்சி வந்ததும் இந்த ஊர் மக்களுக்கு வேண்டியதை நாங்கள் செய்வோம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். நம்ம கழக உடன்பிறப்புகள் இந்த பகுதி மக்களோடு அன்பாக இருந்து வரும் காலங்களில் அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்கன்னு கேட்டு நன்றி, வணக்கம்.